ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 31/3/2026 ஸ்ரீசக்தி SS 513க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபல நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபுல் போர்டு ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ABC போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து ABC போர்டில் வந்து 618, ஃபுல் போர்டில் 362 618. அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா 202 ABC போர்டு. அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை 420 ABC போர்டுன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்முடைய செவ்வாய் டு செவ்வாய் ஸ்ரீசக்தி ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 5DC போர்டோட 2442ன்னு சொல்லிட்டு நம்ம கூட்டும்போது நம்மளுக்கான போர்டு நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 647லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 543. நம்மளோட எக்ஸ் வந்து 5Dயும் C போர்டும். ஸோ இதில் 5Dயில் இருக்கிறது வந்து 4, இங்கே C போர்டில் இருக்கிறது 7. இதோட நம்ம 24 கூட்ட போகிறோம். அதாவது 4 + 2 = 6, 7 + 4 = 1. 6 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 647க்கு அப்புறம் கிடச்சிருக்க C போர்டு அல்லது ஆல் நம்மளுக்கு 6 அல்லது 1. இப்போ இந்த 647க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 596. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ C போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு C போர்டு நண்பா. ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட்டு 5D அதோட நம்ம C போர்டோட 2442 சொல்லிட்டு நம்ம கூட்டுறோம். ஸோ இந்த இடம் நம்மளுக்கு வந்து C போர்டில் 6 கிடச்சிருக்கு. இப்போ 596க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 765. ஸோ நம்மளுக்கு தேவை 5D அதோட C போர்டு. இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து 42ங்கிறது 2 ஃபார்மெட் நண்பா. அப்போ 6 + 4 = 0. இங்கேயும் 6 தான் இருக்குது. 6 + 2 = 8. அப்போ 0 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 596க்கு அப்புறம் கிடச்சிருக்க C போர்டு அல்லது ஆல் 0 அல்லது 8. இப்போ இந்த 596க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 420. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ C போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C போர்டு. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு C போர்டு இருக்கு நண்பா. இப்போ 420க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 224. ஸோ நம்மளுக்கு தேவை 5D அதோட C போர்டு. இந்த ட்ரா 42. அப்போ 2 + 4 = 6, 0 + 2 = 2. 6 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 420க்கு அப்புறம் கிடச்சிருக்க C போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 2. இப்போ இந்த 420க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 202. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 22 நண்பா. அப்போ C போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது A and C. ஸோ இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம், ஏன்னா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். ஒரு ஜம்பிங் ட்ராவும் 2 ஸ்ட்ரைட் ஃபார்மெட்டும் பார்த்துருக்குறோம். ஸோ இதில் நம்மளுக்கு 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு C போர்டு இருக்குது. அதுலேயும் நம்மளுக்கு இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. இப்போது அடுத்த ட்ரா பார்ப்போம். இந்த கெஸ்ஸிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்முடைய செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. இப்போ 202க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 307. ஸோ நம்மளுக்கு தேவை 5D அதோட நம்மளுக்கு C போர்டு. இந்த ட்ரா நம்மளுக்கு 24 ஃபார்மெட்டு. அப்போ 0 + 2 = 2. இங்கே நம்மளுக்கு 2 இருக்குது. 2 + 4 = 6. அப்போது 2 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 202க்கு அப்புறம் கிடச்சிருக்க C போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 6. இப்போ இந்த 202க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 618. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதே போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு A போர்டு கிடச்சிருக்குண்ணா. ஸோ போன வாரம் போட்ட அதே மெத்தட் தான். ஸோ போன வாரம் நம்மளுக்கு A போர்டில் கிடச்சிருந்துச்சி, ஆனால் டச் மிஸ் ஆகலை. ஸோ சேம் ஃபார்மெட் தான் இந்த ட்ராவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ரா நம்மளுக்கு C போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். இந்த 618 தான் நம்மளுடைய போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த செவ்வாய்க்கு என்னென்னு பார்த்துடலாம்.
இதில் 5Dயில் இருக்கிறது நம்மளுக்கு 6, இங்கே நம்மளுக்கு சி போர்டில் இருக்கிறது 8. அப்போது 6 + 4 = 0. இங்கே 8 இருக்குது, 8 + 2 = 0. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 0 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டுக்கான நம்பராக 0 கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படி இங்கே எடுத்து எழுதலாம். சி போர்ட் அல்லது ஆல் போர்ட் 0. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 0 மட்டும் தான் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட்டில் தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஃபார்மெட்டில் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 0 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இந்த ட்ரா நம்ம வந்து இதோட பவர் நம்பரோ அல்லது V9 நம்பரோ கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 0 இருக்குது. ஸோ 0 = V9 பவர் வந்து 9 அல்லது 5. ஸோ V9 பவர் வந்து 9 அல்லது 5 இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 9 அல்லது 5 உங்களுக்கு சி போர்டுக்கான சான்சஸ் இருக்குன்னா நீங்கள் இதை பயன்படுத்திக்கங்க. ஆனால் நான் இந்த ஃபார்மெட் படி நான் 0 தான் எடுத்திருக்கேன். ஸோ 0 இந்த ட்ராவுக்கு சி போர்டில் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு ஹிட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவுடைய பிசி மிக்சடை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1 0 3 0 5 0 7 0 9 0 அதோட நம்மளுக்கு 00. இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 0 ஃபார்மெட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை முடிக்கிறேன். உங்களுக்கு 0 ஒரு நம்பராக இருக்குது, எனக்கு டச் நம்பர்ஸ் இன்னொன்று வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 0ஓட பவர் நம்பர் 9 அல்லது 5 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கெஸ்ஸிங்கில் நிற்கிறதா இருந்தால் 0 மட்டும் தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் எடுக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 9 5 கூட டச்சில் பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாக கொடுத்துருவோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நான் 0 மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு இந்த ட்ராவுக்கான பிசி மிக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ பிசி மிக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் 10 30 50 70 90 00ன்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்திருக்கேன். ஒருவேளை இந்த கெஸ்ஸிங் பிடிப்பில்லைன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டு அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் நண்பா. ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 31/3/2026 ஸ்ரீசக்தி SS 513க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.